ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம தினமும் பழங்கால இந்தியா அதை பற்றிய 10 கொஸ்டின் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவிலும் பழங்கால இந்தியா பற்றிய 10 கொஸ்டின் பார்க்க போறோம். வீடியோ பார்க்கும்போது எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காதீங்க. வீடியோ சின்ன வீடியோ தான், ஸோ அதனால சீக்கிரமா முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இதற்கு முந்தைய வீடியோவில் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை உங்களுக்கு கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அசோகரின் மனமாற்றத்திற்கு காரணமான போர் எது? ஆப்ஷன் ஏ சரியான விடை. அசோகரின் மனமாற்றத்திற்கு காரணமான போர் கலிங்க போர். இந்த கொஸ்டின் பாருங்க. புத்தரின் இயற்பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ சரியான விடை. சித்தார்த்தர். புத்தரின் இயற்பெயர் சித்தார்த்தர். அடுத்த கொஸ்டின். மகாவீரர் இயற்பெயர் என்ன? ஆப்ஷன் பி சரியான விடை. வர்தமான். மகாவீரரின் இயற்பெயர் வர்தமான். அடுத்த கொஸ்டின். முதலாவது சமண சமய மாநாடு நடைபெற்ற இடம் எது? ஆப்ஷன் ஏ சரியான விடை. பாடலிபுத்திரம். முதலாவது சமண சமய மாநாடு நடைபெற்ற இடம் பாடலிபுத்திரம். ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்த கொஸ்டின். இந்திய ஷேக்ஸ்பியர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் பி சரியான விடை. காளிதாசர். இந்திய ஷேக்ஸ்பியர் என்று அழைக்கப்படுபவர் காளிதாசர். அடுத்த கொஸ்டின். இலங்கை தீவில் குப்தர் கால ஓவியங்கள் காணப்படும் இடம் எது? ஆப்ஷன் ஏ சரியான விடை. சிகிரியா. இலங்கை தீவில் குப்தர் கால ஓவியங்கள் காணப்படும் இடம் சிகிரியா. அடுத்த கொஸ்டின். நாலந்தா பல்கலைக்கழகத்தை தொடங்கியவர் யார்? ஆப்ஷன் ஏ சரியான விடை. குமாரகுப்தர். நாலந்தா பல்கலைக்கழகத்தை தொடங்கியவர் குமாரகுப்தர். சமுத்திரகுப்தர் எத்தனை வகையான தங்க நாணயங்களை வெளியிட்டார்? ஆப்ஷன் டி சரியான விடை. 8. சமுத்திரகுப்தர் 8 வகையான தங்க நாணயங்களை வெளியிட்டார். அடுத்த கொஸ்டின். ஹர்ஷரை புத்த சமயத்திற்கு மாற்றிய புத்த துறவி யார்? ஆப்ஷன் பி சரியான விடை. திவாகர மித்திரர். ஹர்ஷரை புத்த சமயத்திற்கு மாற்றிய புத்த துறவி திவாகர மித்திரர். அடுத்த கொஸ்டின். பிருதி விராசர் எந்த மரபினை சேர்ந்தவர்? ஆப்ஷன் ஏ சரியான விடை. பிருதி விராசர் சௌகான்கள் மரபினை சேர்ந்தவர். அடுத்த கொஸ்டின். தொண்டை மண்டலம் யாருடைய ஆட்சி பகுதியாக இருந்தது? ஆப்ஷன் ஏ சரியான விடை. பல்லவர். தொண்டை மண்டலம் பல்லவர் ஆட்சி பகுதியாக இருந்தது. அடுத்த கொஸ்டின். ஹர்ஷர் ஆட்சி காலத்தில் வந்த சீன பயணி யார்? ஆப்ஷன் டி சரியான விடை. யுவான்சுவாங். ஹர்ஷர் ஆட்சி காலத்தில் வந்த சீன பயணி யுவான்சுவாங். கடைசியா உங்களுக்கான ஒரு வினா. இந்தியாவின் மீது 17 முறை படையெடுத்த துருக்கிய மன்னர் யார்? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த காணொலி பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த காணொலி பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.